டாக்டருக்கு படிச்சிருக்கிறார். ஆனா பொது இடத்துல எப்படி நடந்து கொள்றது இவருக்கு தெரியவில்லை. Damage your and his car. Yeah, go ahead. And then Go ahead. You want to hit me? Go ahead. Yeah, hit me. இது ஒரு பேசிக் ப்ராப்ளம். இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க பப்ளிக்கு சேவை செய்யும் தொழிலை தேர்ந்தெடுக்கவே கூடாது. இவர் ஒரு டாக்டர், ஆனால் இவருக்கே ஒரு டாக்டரோட உதவி தேவைப்படுகின்றது. உண்மையிலே இவர் டாக்டரா அல்லது பேஷண்டா? வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? அமெரிக்காவில் கலிஃபோர்னியா நகரத்தில் ஒரு பப்ளிக் பார்க்கிங் லாட்டில் நடந்த ஒரு சம்பவம். இந்த டாக்டருடைய பேர் டாக்டர் ஜெய்பால் சிடு. ஒரு டாக்டர் என்று சொன்னால் ஒரு பொறுமை முக்கியம். ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துட்டு நீங்கள் தான் கமெண்ட் பண்ண போகிறீங்க, இந்த டாக்டர் செய்தது சரியா தவறா என்று. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறதான் டாக்டர் ஜெய்பால் சிடு அவர்களுடைய மெடிக்கல் கிளினிக். வழக்கம் போல் ஏர்லி மார்னிங் தன்னுடைய பென்ஸ் காரில் அவருடைய கிளினிக்கு வருகின்றார். ஆனால் அவருடைய பார்க்கிங் லாட்டில் வேறு ஒரு கார் பார்க் பண்ணி இருக்கு. இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. You want to hit me? Go ahead. Yeah, hit me. So he's mad because I took his parking spot because he always parks here and he has this G-Wagon. But I got here first, so I'll make this difficult for him. Sorry, dude. You too, man. I get it. You're just trying to do your job. I'm just working, dude. Yeah. I'll be gone in 5 minutes if he lets me finish, and then I don't know who else he's gonna call. you're supposed to wash in front of the office where this vehicle belongs. No, I don't have to. I can do it in any public area. Then it's double parking. Okay, let me call the police. Okay, that's fine. You want to just damage my car because I'm parked here? I can damage your and his car. Yeah, go ahead. And then Go ahead. You want to hit me? Go ahead. Yeah, hit me. Go ahead. You're a doctor. I'll make so much money suing you. okay, It'll be great. sue me. உண்மையிலே இது ஒரு பப்ளிக் பார்க்கிங் ஸ்பாட். யாரு முதல்ல வாராங்களோ, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், அவங்களுக்கு தான் இந்த பார்க்கிங் உரிமை அங்கே இருக்கின்றது. ஆனால் டாக்டரை பொறுத்தவரையில் இது டாக்டருடைய ரெகுலர் பார்க்கிங் ஸ்பாட். டாக்டரோட கிளினிக்கு முன்னால் ஒரு ப்ரைவேட் பார்க்கிங் அவருக்கு இருந்தாலுமே இவர் பப்ளிக் பார்க்கிங் ஸ்பாட்டை தான் தேர்ந்தெடுத்துள்ளார். கனகாலமாக இந்த பப்ளிக் பார்க்கிங் ஸ்பாட்டில் தான் பார்க் பண்ணி கொண்டு வருகின்றார். இது முதலாவது பார்க்கிங் ஸ்பாட். அது மட்டும் இல்லை, ஒரு மரத்துக்கு கீழே நிழலாக இருக்கிற ஒரு பார்க்கிங் ஸ்பாட். ஸோ கனகாலமாக இதில் பார்க் பண்ணி கொண்டு வரதால் இது தன்னுடைய பார்க்கிங் ஸ்பாட்டாக டாக்டர் கருதுகின்றார். இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால், டாக்டர் ரெகுலராக பார்க் பண்ணுற அந்த பார்க்கிங் ஸ்பாட்டில் ஒரு மொபைல் கார் டீட்டெயில் கம்பெனியுடைய கார் தான் அந்த ரெட் கார் அதில் பார்க் பண்ணியிருக்கு. அந்த ரெட் கார் அதில் இருந்து பக்கத்தில் இருக்கிற சைபர் ட்ரக்கை க்ளீன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இந்த சைபர் ட்ரக்கோட ஓனர் இதே யூனிட்டிக்கில் இருக்கிற ஒரு ஃபார்மசி ஓனரோட சைபர் ட்ரக் தான். ஆனால் டாக்டருக்கு இது பிடிக்கல. யாரை கேட்டு எந்த பார்க்கிங் ஸ்பாட்டில் இவர் பார்க் பண்ணுன்னு சொல்லி தன்னுடைய பென்ஸ் காரை அதில் முன்னால் குறுக்க மறைச்சு, உடனே இந்த காரை நீ வெளியில் எடுக்கணும், எடுக்காட்டி நான் பார்க்கிங் ஆஃபீஸர்ஸுக்கு கால் பண்ணுவேன்னு சொல்லி பார்க்கிங் ஆஃபீஸருக்கு கால் பண்ணியிருக்கிறார். அவங்க பார்த்துன்னு சொல்லியிருக்காங்க, இது பப்ளிக் பார்க்கிங், தங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, யார் வேணாலும் பார்க் பண்ணலாம் என்று. அதே சமயம் இந்த டாக்டர் சொல்கிறார், எப்படி நீ இந்த பார்க்கிங் ஸ்பாட்டில் வச்சு இந்த காரை க்ளீன் பண்ணலாம், இந்த டெஸ்லா கார் ஓனருடைய யூனிட்டுக்கு முன்னால் இருக்கிற பார்க்கிங் ஸ்பாட்டில் வச்சு தானே இந்த காரை க்ளீன் பண்ணலாம்னு சொல்ல, இந்த கார் டீட்டெயில் கம்பெனி ஓனர் சொல்கிறார், நான் எந்த பப்ளிக் பார்க்கிங் ஸ்பாட்லையும் வச்சு காரை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குண்டு. டாக்டருக்கு பொறுக்க முடியவில்லை. டாக்டர் இப்போ தான் பேஷண்டாக மாறுகின்றார். இவர் என்ன செய்திருக்காருன்னு சொன்னால், இவங்களை மிரட்டி ஏதாவது பயமுடுத்துவோம் என்று சொல்லி தன்னுடைய கிளினிக்குள்ளே இருக்கிற ஒரு கெயின், ஒரு வாக்கிங் ஸ்டிக்கை எடுத்துக்கொண்டு நடந்து வரார். இவங்களை இதை வச்சு மிரட்டி பார்ப்போம்ண்டு இதால் குட்டி போட்ட நாய் மாதிரி முன்னுக்கும் பின்னுக்கும் அந்த வாக்வேல நடந்து திரிகிறார். இவங்க பயப்படுற மாதிரி இல்லை. அந்த வாக்கிங் ஸ்டிக்கால் நிலத்தில் போட்டு அடின்னு அடிக்கிறார். அப்படியாவது இவங்களை பயமுடுத்துவோம்ண்டு. அப்பயுமே ஒன்றும் நடக்கலை. ஒரு டைமில் இவர் இந்த ஸ்டிக்கை காருக்கு எறிகிற மாதிரி ஓங்கி இருக்கிறார். அந்த டைமில் தான் பிரச்சனை ஆரம்பமானது. உடனே இந்த டீட்டெயில் கம்பெனிக்காக கேட்குறார், என்ன நீ காரை டேமேஜ் பண்ண போறியாண்டு. அப்போ தான் இந்த டாக்டர் ஸ்டிக்கால் இந்த கம்பெனியோட ஓனருக்கு எதிராக
ஸ்டிக்கோ உங்க என்ன நீ அடிக்க போறியா, நீ ஒரு டாக்டர், நான் உன்னை சூ பண்ணுவேன்னு உனக்கு தெரியாத சொல்ல, இல்லை நீ சூ பண்ணு உனக்கும் அடிப்பன், இந்த 2 காரையுமே அடித்து உடைப்பண்ணுன்ட்டு சொல்லி பிரச்சனை பெருசாக்கி விட்டது. ஆனால் இந்த கார் டீட்டெயில் கம்பெனியோட ஓனர் வந்து பார்க்கிங் ஆஃபீஸருக்கு என்ன சொல்கிறார், இன்னொரு 5 நிமிஷத்தில் நான் இந்த இடத்த விட்டு போயிடுவேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வேண்டாம்னு சொல்லி இதுக்கு முதல்ல டாக்டர் போலீஸுக்கு எல்லாமே கால் பண்ணி பார்த்தார். இது பப்ளிக் பார்க்கிங்காக இருக்கிறதால ஒன்றுமே சரி வரையில்லை. இவங்க இல்லாத சமயம் பார்த்து இந்த டாக்டர் ஒரு ஆபரேஷன் ஒன்று செய்துள்ளார். பாருங்க இந்த வீடியோவை. Did you just flatten my tire? That's crazy. You want to go flatten my tire? Wow. You stabbed my tire here? No, I didn't do it. Was that you? No. It just happened, huh? This little knife right here? That's kind of crazy. No, I didn't do it. Well, let's call the cops now. Huh? Yeah, let's call the cops. Make sure they come here. Yeah. Yeah, let's make sure they come here. Yeah. Do that. Yeah, because you stabbed this and now you're good. 911, state emergency. Hi, I have a disgruntled individual who just slashed my tire right now while I'm at work. And so now I have a flat tire and I can't drive anywhere, so I need to make sure this guy's taken care of. The story isn't really adding up. He says I double park over there, which would be physically impossible because the street is so thin. We actually had room. ஒரு டாக்டருக்கு படித்தவங்க செய்கிற வேலையா இது? இவங்க இல்லாத சமயம் பார்த்து, அதுவும் ஒரு பார்க்கிங் ஸ்பாட்டுக்கு ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க. இவர்கிட்ட யூனிட்டுக்கு முன்னால் இவருக்கு ப்ரைவேட் பார்க்கிங்கே இருக்குது. இருந்துமே இந்த ஸ்பாட்டுக்காக இவர் ஒரு கேவலமான ஒரு வேலையை செய்திருக்கிறார். என்னென்று சொன்னால், எப்படா இவங்க இந்த இடத்த விட்டு போவாங்க, இவருடைய டயரை எப்படியாவது நான் குத்தி பஞ்சர் ஆக்குறேன்னு சொல்லி ஒரு ஷார்ப் நைஃபை வந்து பாக்கெட்லேயே வச்சுருந்துருக்கிறார். இந்த டயரை எப்படியோ நான் ஓட்டையாக்குறேன்னு சொல்லி இவங்க போன பிறகு அதை குத்தி ஃப்ளட் பண்ணியிருக்கிறார் அந்த டயரை. அவங்க உடனே வந்து பார்க்கும் பொழுது அந்த டயரில் காற்று போகிற சத்தம் அப்படியே தெரியுது. அது மட்டும் இல்லை, கத்தியால் குத்தின மாதிரி அந்த டயரோட ஓட்டை அப்படியே தெரியுது. ஆனால் உடனே அந்த நபர் என்ன செய்கிறார், போலீஸுக்கு கால் பண்ணி இப்போ தான் அந்த இடத்துல வந்து போலீஸ் வருது. ஆனால் டாக்டர் நினைச்சு கொண்டிருக்கிறார் இது ஒன்றுக்குமே எவிடன்ஸ் ஒன்றுமே இல்லைன்னு. அந்த இடத்துல போலீஸ் வந்து டாக்டரை சார்ஜ் பண்ணல. ஆனால் டாக்டருக்கு சொல்லியிருக்கு இந்த டயருக்கான கோஸ்ட்டை வந்து நீ தான் பே பண்ண வேணும் என்று. இந்த கார் டீட்டெயில் கம்பெனி அந்த காய் எப்படி இதை வீடியோ பண்ணார்னு சொன்னார். அவர் போட்டிருந்த சன்கிளாஸில் வீடியோ கேமரா இருந்தது. அதன் மூலமாக தான் இந்த முழு பிக்சரையுமே அவர் வீடியோ பண்ணியுள்ளார். Says he uploaded the videos he took on his glasses to social media. He never expected the response he got. The reaction at first was kind of difficult. It made me think about actual influencers. Like, how do you guys deal with this? Like, Nguyen says dozens upon dozens of people started commenting. it wasn't like just comments, like legit, like DMs, like messages, like, hey, like you should take care of this guy. Like, he's doing a lot of bad things, and you have the opportunity to make it right for people. While some people have related to Nguyen's video and shared similar gripes, staff at Dr. Sidhu's office who did not want to go on camera say other people have taken it too far. They say employees have received death threats and the office is closed until further notice. Nguyen says he does not approve of the death threats and he wants a peaceful, legal solution. I am going to press charges. I had a police officer call me to follow up on the situation on the case, and I was like, I want to follow through because I think I have the opportunity to kind of like put him in his place of doing the right thing. In Fresno for your CentralValley.com. இப்போ இந்த மாதிரியான வீடியோக்களை தான் மக்கள் விரும்பி பார்க்குறாங்க, வைரலாகவும் பேசப்படுது, அதிகமாகவும் ஷேர் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸை வாசிச்சிங்கன்னு சொன்னால் டாக்டர் செய்யாத குற்றத்தை கூட செய்த மாதிரி எல்லாமே கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த டாக்டரை வந்து சார்ஜ் பண்ணினாங்களோ இல்லையோன்றது தெரியாது. ஆனால் இந்த வீடியோ வைரலாக பரவினால இந்த டாக்டருடைய லைசன்ஸ் வந்து, அதாவது டாக்டர் லைசன்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க தற்காலிகமாக. அவருடைய கிளினிக் வந்து இப்போ வந்து தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. அதாவது இவர் இந்த டாக்டர் தொழிலுக்கு ஒரு அன்ஃபிட்டான பர்சன் என்று சொல்லி இப்போ இவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஆளால் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆக முடியுமா? அதுவும் ஒரு பப்ளிக் பார்க்கிங் ஸ்பாட்டுக்காக இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆக முடியுமா? இந்த டாக்டர் செய்தது சரியா தவறா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.